முழங்கால் மூட்டு தேய்மானம் சில நபர்களுக்கு 50 வயதில் வருகிறது டாக்டர். சில நபர்களுக்கு 60, 70 வயதில் வருகிறது டாக்டர். ஏன் இந்த மாரியான மாற்றம் ஏற்பட்டு முழங்கால் மூட்டு தேய்மானம் வருகிறது டாக்டர்? முழங்கால் மூட்டு தேய்மானங்கிறது எல்லாருமே அவங்கவங்க வீட்டில் வயதானவர்களை பார்த்து தெரிஞ்சிருக்கோம். வயசானா படி ஏறுறது கஷ்டப்படுவாங்க, கீழே உட்கார முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது பொதுவாக 60 வயசு 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வரும். இது இயற்கையாக அந்த 2 எலும்புகளுக்கு இடையில் உள்ள ஜவ்வு, 2 போன் இருக்குது, அந்த போனுக்கு இடையில உள்ள அந்த ஜவ்வு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வயசாக நம்ம தலைமுடி நரைக்கிற மாதிரி அதுவும் தேஞ்சிக்கிட்டே தான் வரும். அப்போ அது ஒரு வியாதி கிடையாது. எப்படி தலைமுடி நரைப்பதை நம்ம வியாதின்னு சொல்கிறது இல்லை, அதே மாதிரி தான் முழங்கால் மூட்டினுடைய இந்த ஜவ்வு தேய்ந்து கொண்டே வருகிறது. அது ஒரு வியாதி கிடையாது. ஆனால் அதனால் பயங்கரமான வலி ஏற்படும். ஏன்னா 2 எலும்புகளும் அந்த இடையில உள்ள ஜவ்வு கார்டிலேஜ் இல்லாததுனால ஒன்றோட ஒன்று உரசும் பொழுது அதிகமான வலி ஏற்படும். அப்போ தான் அவங்க உட்கார எந்திரிக்க கஷ்டப்படுவாங்க. இது சிலருக்கு இள வயதில் வருது, 50 வயசில் வருது. அது பெரும்பாலும் எதனால் இருக்கும் அப்படின்னா, அவர்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயராகவோ இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயராகவோ ஏதாவது ஒரு விளையாட்டில் அவர்கள் அதிகமாக ஈடுபட்டு அதனால் அவங்க முழங்கால அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க, அடிபட்டிருப்பாங்க. முக்கியமாக இது அடிபடுறதுனால வர்றது தான். அப்போ விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் இது முழங்காலில் அடிபட்டு சின்ன வயதிலேயே, அதனால் அந்த அடிபட்ட கால் மட்டுமே 50 வயசில் தேஞ்சிடும். இது விளையாட்டு மட்டும் இல்லை, ஈவன் ஆக்சிடெண்ட், சைக்கிளில் போகும்பொழுதோ இல்லை பைக்கில் போகும்பொழுதோ அதில் ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு, எனக்கு 30 வயசில் அது மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருந்திருக்கு டாக்டர். அப்புறம் ஒரு 15 நாளைக்கு என்னால் நடக்க முடியாமல் நொண்டிக்கிட்டே இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை போட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த 20 வயது 30 வயதில் ஏற்பட்ட ஒரு விபத்தினால் மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வு, அது கார்ட்லேஜாக இருக்கலாம், அல்லது க்ரூஷியேட் லிகமெண்ட்னு சொல்கிறோம், அல்லது மெனிஸ்கஸ்ன்னு சொல்கிறோம், கொலாட்ரல் லிகமெண்ட், இதுபோல் மூட்டின் உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் கிழிந்து போவதால், அது டோட்டலாக கிழிஞ்சு போனால் அறுவை சிகிச்சை தான் செய்யணும். ஆனால் டோட்டலாக கிழியலை, பாதி தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போது அதனை மாத்திரை மூலமாகவோ இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ சரி பண்ணலாம். இது சரி செய்யவில்லை என்றால் அப்போது அவர்களுக்கு விரைவிலேயே 50 வயதிலேயே மூட்டு தேய்மானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை தடுக்கணும்னா அடிப்பட்ட உடனேயே மீண்டும் அந்த தசையை மீள் உருவாக்கம் செய்கிற மாதிரி, அது கார்ட்லேஜாக இருந்தாலும், மெனிஸ்கஸ் பார்ஷியல் இன்ஜுரி, ஏசிஎல் பார்ஷியல் இன்ஜுரி, கொலாட்ரல் லிகமெண்ட் பார்ஷியல் இன்ஜுரி, கேப்சியூல் இன்ஜுரி, இது எல்லாத்தையுமே பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அல்லது ஸ்டெம் செல் மூலமாக மீள் உருவாக்கம் செய்து திருப்பி இயல்பான நிலைமை கொண்டு வந்துட்டோன்னா அவர்களுக்கு தேய்மானம் 50 வயசில் வராது. மற்ற எல்லாரையும் போல் அவர்களுக்கு 60 வயது 70 வயதுக்கு மேலே தான் வரும். அப்போது இது போன்ற ஏர்லி ஏஜில் வரக்கூடிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் தவிர்க்க வேண்டும் என்றால் இளவயதில் ஏற்படக்கூடிய விபத்துகளை, மூட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அப்பொழுதே சரி செய்து கொள்ள வேண்டும். அது சிவியராக இருந்தால் அப்போது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அல்லது ஸ்டெம் செல் மூலமாக சரி செய்தால்தான் அவை மீள் உருவாக்கம் ஆகும். மற்றவையெல்லாம் மாத்திரையெல்லாம் கொடுத்து வலியை குறைக்கலாம், வீக்கத்தை குறைக்கலாம். ஆனால் கிழிந்து போன ஜவ்வை மீள் உருவாக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு பிஆர்பியோ அல்லது ஸ்டெம் செல்லோ போட்டால் தான் அவை ரீஜெனரேட் ஆகும்.